முடக்குவாதம், எப்பேற்பட்ட முடக்குவாதத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. வாவ், சூப்பர்யா. இந்த பிரம்மி மூளைக்கு மாத்திரமல்ல, முட்டி வலி, கை கால் வலி, பாத வலி, குதிக்கால் வலி, இது போன்ற வலிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த நீர்பிரமி மூலிகை. ஓ ஐயா, இந்த நீர்பிரமி மூலிகையை எப்படிப்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் ஒரு 15 நாள்ல நல்ல மாற்றம் வரும்னு சொல்லிருக்கீங்க, குணப்படுத்துன்னு சொல்லிருக்கீங்க. இது எப்படி எடுத்தா அந்த நோய்கள் சரியாகும்? இத வந்துட்டு இது போல சமூலமா எடுத்துக்கணும். அதான் நீங்க இப்ப எடுத்துக்கிற தண்டு, இலை, வேர், பூ எல்லாத்தையும். ஆமா, இந்த மூலிகை பாக்குறதுக்கு நீர்நிலை உள்ள இடத்துல இருக்கும். குளம், குட்டை, ஏறு, ஆறு இது போன்ற இடத்தில் விளையக்கூடியது. அந்த இடத்துல இது விளைஞ்சி வரும். இது போல எடுத்து அந்த தண்ணியில நல்லா அலம்பிட்டு வெயில்ல காய வைக்கணும். வெயில்ல காய வச்சுட்டு இது ஒரு பங்கு, முடக்கத்தான் கொடி இருக்குல்ல, ஆமா, அது ஒரு பங்கு, இரண்டும் சமமாக போட்டு, உதாரணத்துக்கு இது ஒரு 1/2 கிலோன்னா அது ஒரு 1/2 கிலோ வச்சுக்கலாம். காய போட்டீங்கன்னா 1/4 கிலோ தான் வரும். அதை எடுத்து இரண்டையும் பவுடரா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு இதனுடன் திரிகடுகு சூரணும். திரிகடுகு என்று சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூன்றும் இது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ, 1/2 கிலோவுக்கு ஒரு 10-20 கிராம் சேர்க்கலாம். திரிகடுகு சூரணத்தை கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில்ல வச்சுக்கிட்டு, முட்டி வலி உள்ளவங்க பால்ல ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பொடியை போட்டு காய்ச்சின பால்ல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட முட்டி வலியும் குணமாகும். வெந்நீர்லயும் சாப்பிடலாம். அவங்களுக்கு முடக்கவாதம், கை கால் பிடிப்பு, கை நடுக்கம், இது போன்ற நோய்களை வந்து எடுக்கக்கூடியது. இது கை கண்ட முறை, நம்ம அனுபவத்தில் இருந்த முறை இது. நம்ம கை கண்ட முறையா பயன்படுத்திட்டு வந்து முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது. இதை தாராளமா இந்த முட்டி வலி உள்ளவங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதை அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது எல்லா முட்டியில இருக்கிற அந்த நீர், முட்டி ஜாயிண்ட்ல இருக்கிற தேய்மானம், அந்த லிக்விடேஷன் சொல்லக்கூடிய அந்த பசை எல்லாத்தையும் உருவாக்கும். வாவ், சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். ஆமா, ஏன்னா இதுலயும் இந்த வழவழப்பு தன்மை இருக்கு. அதனால வந்துட்டு முட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நீர்பிரமி. இந்த நீர்பிரமி பொரியை இப்ப ஐயா சாப்பிட்டு காமிக்கிறார் பாருங்க. எல்லாமே சாப்பிடக்கூடிய மூலிகை தான். அந்த காலத்துல இந்த முன்னோர்கள்லாம் பயன்படுத்தியது, பன்னெடுங்காலமாக பயன்படுத்தி வந்த மூலிகை. யாருமே பயம் இல்லாத தைரியமா சாப்பிடுங்க. பாருங்க, உங்க எதிர்க்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. கறி மாதிரி சாப்பிடுறாரு. சரிங்கய்யா, இது என்னய்யா டேஸ்ட்ல இருக்கு? சிறு கசப்பு, உப்பு இருக்கு, உப்பு சுவை. இது ரெண்டு தன்மையை நிறைஞ்ச மூலிகை இது. இதை வந்து தொடர்ந்து சாப்பிடும் போது எல்லா முட்டி வலியும் தீர்க்கும். சுகர் பிரஷர் உள்ளவங்க தாராளமா சாப்பிடலாம். இதை சுகர் பிரஷர் உள்ளவங்க சாப்பிட்டா என்ன நன்மை? அதாவது இது வந்து சுகரையும் கட்டுப்படுத்தும், பிரஷரையும் கட்டுப்படுத்தும். அதனால அந்த 2 நோய் உள்ளவங்க டாக்டர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, வேற ஏதாவது மருந்து தின்னுட்டு இருந்தாலும் சரி, இதை கூட சேர்த்து சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. அந்த மாத்திரைகளை வந்து சாப்பிட்டு போட்டுங்க, இதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதனால ஒரு தீங்கும் வராது. இதை கூடவே சேர்த்து சாப்பிடலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயாவுடைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லுங்க ஐயா. இது வந்து நமக்கு தைலமாகவும் கிடைக்குது, தைலமாக காய்ச்சியும் பயன்படுத்தலாம். அது நீங்கள் ஆல்ரெடி நீங்களே சொல்லிட்டீங்க, கேசத்துக்கு நல்லது, முடி வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கிற நியூரான் செல்களை தூண்டுறதுல இது நம்பர் 1 இது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நினைவு திறன் வந்து அதிகமாகும். இந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் சைல்டுக்கு இதை வந்து வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 வாரத்துக்கு 1 நாளோ அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டலாம். டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் அந்த எண்ணெயை தடவி விடலாம். முக்கியமாக மூளை சார்ந்த விஷயங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் பிளைண்டாக இதை யூஸ் பண்ணலாம். சூரணமாகவும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி சூரணித்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். மேலுக்கு எக்ஸ்டர்னலாக தைலம்லாம் ரெடி பண்ணலாம், அல்லது கடையில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்திக்கலாம். மூளை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல அருமையாக வேலை செய்யுது. ஏன்னா நண்பர்களே, நிறைய விஷயங்கள் இந்த மூலிகையிலிருந்து நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதனால இந்த மூலிகை எங்க பார்த்தாலும் விடாதீங்க. ஐயா சொன்ன மாதிரி நீங்க ராவாவும் பயன்படுத்தலாம், இல்ல காய வச்சு பொடியாவும் பயன்படுத்தலாம். அற்புதமான மூலிகை. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 2 பேருக்கு நன்றிங்க ஐயா.